வெல்கம் டு தேசு பொட்டிக். ஏற்கனவே இன்ஸ்கர்ட்டு ஸ்டிச்சிங்கும் கட்டிங் ரெண்டுமே வீடியோ போட்டிருந்தேன். இந்த 1.5 வயசு குழந்தைக்கான குட்டி ட்ரெஸ் ஒன்று நம்ம கட் பண்ணோம். நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடல, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடச்சிருக்கு. அதுக்கு மேலே வந்து 6க்கு 6 ஒரு பார்ட்டு கட் பண்ணி பாக்ஸ் மாதிரி வரைஞ்சோம். அதுக்கு மட்டும் இப்போ நான் வந்து லைனிங் கட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கூட லைனிங் வைக்கலாம். பியூர் காட்டனுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லைங்கிறனால நான் இந்த அளவுக்கு 6க்கு 6 அளந்து நான் கட்டிங் போட்டுக்கிட்டேன். லைனிங் கொடுத்து தைச்சி திருப்பும்போது உங்களுக்கு நெக்கு வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட இது தைச்சிடலாம். இது கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீளம் 8, அகலம் 4க்கு 2 பீஸ் கட் பண்ணியிருந்தோம். அதை பிசுறு மடித்து 2 பக்கமும் மடித்து நாடாக தைக்கிற மாதிரி இது தைச்சிக்கலாம். பட்டை இதை விட இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு அதிகபட்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக தைக்கிற ட்ரெஸ்ஸு இது. நீங்கள் கடையில் இந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 150 ரூபா 200 கம்மி வாங்க முடியாது. இது ஒரு நைட்டி தைச்சிட்டு குட்டி நைட்டினால் அது தைச்சது போக மீதி இந்த கிளாத்தில் இதை நான் இப்போ தைக்கிறேன். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த நாடா பிசுறு தெரியாமல் வைக்கிறது எப்படின்னு நம்ம வைக்கிறோம். ட்ரெஸ்ஸோட உள்பக்கமாக வச்சு அது மேலே லைனிங் வச்சு இப்போ நான் தையல் ஓட்டுறேன். ரெண்டு ஷோல்டர்லையுமே அந்த பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸை தைச்சி முடிச்சுட்டு கடைசியாக கூட இதை வைக்கலாம். அந்த மாதிரி வச்சோம்னா வெளியில் வந்து பிசுறு தெரியும். இது மாதிரி தைக்கும்போது அந்த உள்பக்கம் போயிடும். ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், நெக்லைன் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ அப்படியே திருப்புனிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஒரு சுருக்கம் வரும். திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், அந்த சுருக்கம் வருது. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுனா அந்த இடத்துல ஒரு சிசர் கட் கொடுக்கணும். இது எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிற டிப்ஸு யூஸ் ஆகும். தைக்க தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா நான் கற்றுக்கும் போது அந்த ஷேப் வச்சுட்டு அந்த கார்னர் வரலன்னு ரொம்ப நாள் அது எப்படி வரும் கரெக்டாக பர்ஃபெக்டாக நான்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். பிகினர்ஸுக்கு அந்த மாதிரி யோசனை வருங்கிறதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ உள்பக்கமாக பிடிச்சி சுடிதாருக்கு டாட் பிடிக்கிற மாதிரி ஒரு டாட் பிடிச்சிக்கிறோம். லைனிங்கும் ட்ரெஸ்ஸும் ஒன்றா அட்டாச் ஆயிரும். இந்த டாட்டில் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு வடிவம் கரெக்டாக கிடைக்கும் இந்த டாட் பிடிக்கும் போது தான். நிறைய பேர் வந்து மிஷின் இப்போ தான் வாங்க போகிறோம், இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன லேஸ் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் லேஸ் வேணாலும் வைக்கலாம், இல்லை கிளாத் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் ஃப்ரில் கூட வச்சுக்கலாம். மிஷின் வாங்க போகிறேன், என்கிட்ட மிஷின் இல்லை, எப்படி தைச்சி கற்றுக்கிறதுன்னு தெரில அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. மிஷின் இல்லாமல் கையில் கூட தைச்சி கற்றுக்கலாம். நல்லா கற்றுக்கிட்டு நம்மளால் முடியும், நம்மளும் மிஷின் வாங்கினா அதுக்கு தகுந்தளவுக்கு நம்ம தைச்சிடலாம் நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் மிஷின் வாங்கிக்கலாம். கையிலே இப்போ நான் தைக்கிற இந்த கவுனை அழகாக கையிலே தைக்கலாம். அது தைச்சிருக்கிறதோட வீடியோ நானே தைச்சிருக்கிறேன், அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், ஃப்ரண்ட் சைடு முடிச்சாச்சு. இதே மாதிரியே பேக் சைடும் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வச்ச மாதிரியே லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு ஷோல்டருக்கு வர பட்டியை வந்து உள்ளே வச்சு தைச்சிக்கலாம்.
நான் எடுக்கிற ஃப்ரீ கிளாஸ் வந்து நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போட்டு வாய்ஸ் மெசேஜாக போடுறது நல்லது. என் பேர், ஊர் இதை மட்டும் நீங்கள் வாய்ஸில் சொன்னீங்கன்னா தான் நான் குரூப்பில் ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாதவங்க ஒரு பாய்ஸோ இல்லை ஜென்ஸோ உள்ளே வந்துட்டாங்கன்னா நாளைக்கு குரூப்பில் இருக்கவங்க நம்பர் வெளியில் போனால் அது எனக்கு தப்பான பேராயிரும். அதனால் நான் என் பேர் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேங்க. என் பேர் இது. என்னை குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடுறவங்கள மட்டும் நான் குரூப்பில் சேர்த்துக்கிறேன். அந்த குரூப் எதுக்குன்னா, உங்களுக்கு தைக்கும்போது வர டவுட்டை நீங்கள் வாய்ஸ் கால்லேயே கொடுங்க. ஏன்னா கால் பண்ணால் எல்லா காலும் என்னால் அட்டன் பண்ண முடியல. வீடியோ எடிட்டிங் அப்போ நடுவில் கால்ஸ் வந்தால் அது டிஸ்டர்ப் ஆகுது. அப்படியே கட் ஆகிடுது. வீடியோ எடுக்கிறது அப்படியே கட் ஆகிடுது. திருப்பி நான் ஆன் பண்ணி அந்த ஸ்டாண்ட்லேருந்து கேமராவை எடுத்து ஆன் பண்ணி தான் திருப்பி பேசுகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு 10 to 6 ஃபோன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. காலையில் 9 to 10 1 ஹவர் டைம் இருக்குது. அந்த டைமில் பண்ணுங்கள். இல்லைன்னா ஈவினிங் 6 to 7 பண்ணுங்கள். அந்த டைம் கண்டிப்பாக நான் எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறேன். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. சைடு ஜாயின் பண்ணுறோம். பிகினர்ஸுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு நிறைய நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. இவ்வளோ பேர் டெய்லரிங்கில் ஆர்வமாக இருக்கிறது எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். நிறைய சேனலுக்கு நான் அமௌண்ட் கட்டினேன், நல்லா கற்றுக்கல, நீங்கள் ஃப்ரீ கிளாஸ்க்கே இவ்வளோ கிளியராக சொல்லி கொடுக்குறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களாலையும் தைக்க முடியும். யாருக்கும் முடியாதுங்கிறதெல்லாம் இல்லை, எல்லாராலையும் சாதிக்க முடியும். அவ்வளோதான். ட்ரெஸ் கரெக்டாக 7 நிமிஷம் அந்த வீடியோ நான் எடுத்தது. இதில் நடுவில் எங்கேயுமே நான் வீடியோ கட் பண்ணல. ட்ரெஸ்ஸு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இருக்க குட்டி குழந்தைங்களுக்கு போட்டு அழகு பாருங்கள். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த ஒயிட் லேஸ் நம்ம நெக்லைனுக்கும் வைக்கலாம். இதை வச்சுருக்க மாதிரியே நெக்லைனுக்கு வைக்கலாம். கீழே இன்னொரு வீ கட் கொடுக்கலாம். சென்டரில் போ வைக்கலாம். நம்ம எவ்வளோ வேணாலும் டெக்கரேட் பண்ணலாம். நான் இப்போ சிம்பிளாக விட்டுட்டேன். அதே மாடல் கவுனு நான் ஃபுல்லாக கையில் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது பாருங்கள். மிஷின் இல்லாதவங்களுக்கு இது சொல்கிறேன். ஒரு பொண்ணு யாருன்னு தெரியல, இந்த குரூப்பில் எனக்கு கையில் ஸ்டிச் பண்ணி இன்ஸ்கர்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸும் அழகாக கையில் தைக்கலாம். நீங்கள் வாயில் சொல்லிடுவீங்க, நீங்கள் தைப்பீங்களா அப்படின்னு யாரும் கூடாதுன்னு தான் நான் தைச்ச கவுனை இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். தேசிய கொடியோட கலரு ஃபுல்லாக தைச்சிருக்கேன். இதோட அவுட்ஃபிட் பாருங்கள். இதுக்கும் நான் லைனிங் கொடுத்து உள்ளே பிசுறு தெரியாமல் தான் அந்த ஷோல்ட்ரு பட்டி வச்சுருக்கேன். கீழே கிராஸ் கட்டிங்க்கு நான் தையல் ஓட்டல, அதுக்கு ஒரு பல்லு சீசரில் கட்டிங் போட்டிருக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு பிடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.